எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆம்ரி சௌந்தரராஜன். சுந்தரகாண்டம் பார்க்கலாம். இன்னைக்கு 40வது சர்க்கம். அசாத்திய சாதக சுவாமியும் அசாத்தியம் தவக்கமிபத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. ஹனுமார் விடைபெறுதல். பெருமான் வாயுகுமாரனிடமிருந்து அந்த பேச்சை கேட்ட சீதை தேவமங்கை போன்றவள் தன் நலனை உத்தேசித்து மேலும் கூறலானாள். வானரனே, என்னிடம் இனிமையான வார்த்தைகளை பேசிய உன்னை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். பூமியில் விதைத்த பயிர் பாதி வளர்ந்த பிறகு நீர் இல்லாமல் வாடியிருக்கும் சமயத்தில் மழை பொழிந்தால் புவிமகள் எப்படி மகிழ்ச்சி அடைவாளோ அதே போன்று சோகத்தில் வாடியிருந்த எனக்கு உன் வார்த்தைகள் புத்துணர்ச்சி ஊட்டுகின்றன. துயரத்தால் அல்லல் ஊற்றிருக்கும் என் உடல் அவயவங்கள் நான் அந்த உத்தம புருஷனான ராமனை ஆசை தீர பார்க்க ஏங்குகிறேன். என் மீது கருணை கொண்டு நீ அதை நிறைவேற்று. வானர குழாத்தின் தலைவனை என் பொருட்டு ஒரு காக்கை மீது கோபம் கொண்டு ஒரு தர்பையை ஏவி அதன் ஒரு கண்ணை பறித்த விருத்தாந்தத்தை அடையாளமாக நீ ராமனிடம் கூறு. குறும்புத்தனமாக என் கன்னத்தில் மனச்சிலை என்ற பாறை கல்லை பொடித்து பொட்டு வைத்தீரே, அது உமக்கு நினைவிருக்கிறதா? நீர் ஒரு வீர புருஷர், தேவேந்திரன், வருணதேவன் ஆகியோருக்கு இணையானவர் என்று அவரிடம் சொல். அதை நீர் எப்படி பொறுத்து கொண்டிருக்கிறீர்கள்? ஈடு இணையில்லாதவரே, துயரம் மேலிடும் போதெல்லாம் நான் இதை பார்ப்பேன். அப்பொழுது தங்களை பார்த்த சந்தோஷத்தில் மகிழ்வேன். கடலில் தோன்றிய இந்த செல்வம் திகழ் சூடாமணி உமக்கு அனுப்பிவிட்டேன். இதற்கு மேல் துக்கம் தாழ முடியாத நான் உயிருடன் வாழ முடியாது. வைதேகி விதம் கண்ணீருடன் பரிதாபமாக பேசியதை கேட்ட தேஜஸ்வி வாயுமைந்தன் ஹனுமான் கூறினார், தேவியே, துயரில் நீர் வாடுவதை ராமன் அறியார். இப்பொழுது நான் உன் மீது ஆணையாக கூறுகிறேன், கேட்டுக்கொள்ளும். ராமன் பொருட்டு மிகவும் துயர் வசப்படுகிறார். அதை பார்த்த லக்ஷ்மணன் தவித்து போகிறான். அந்த ராஜகுமாரர்கள் இருவரும் மனிதர்களுக்குள் வேங்கை புலியை போன்றவர்கள். லங்காபுரியை சாம்பலாக்கி விடப் போகிறார்கள். நீங்கள் நீழ்த்தடம் கண்ணினாய் குரூரமான ராவணனை அவனுடைய சுற்றத்துடன் போரில் வதம் செய்து ராம லக்ஷ்மணர்கள் உம்மை அழைத்து சென்று தங்கள் நகரத்திற்கு கொண்டு சேர்ப்பார்கள். குற்றம் ஏதும் காண முடியாதவளை ராமன் நன்றாக அறிந்து கொள்ளக்கூடிய மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய இன்னும் ஏதாவது அடையாளத்தை அழியுங்கள். சீதை கூறினாள், வீரனே ஹனுமானே, மிக சிறந்த அடையாளத்தை நான் முன்பே கொடுத்து விட்டேன். எனது கூந்தல் அலங்காரமான இந்த சூடாமணியை பார்த்தாலே ராமனுக்கு உன் பேச்சில் நம்பிக்கை ஏற்பட்டுவிடும். வானரசிரேஷ்டன் அந்த உயர்ந்த ரத்னத்தை பெற்றுக்கொண்டு தேவியை சிரம் தாழ்த்தி வணங்கி புறப்படுவதற்கு தயாரானார். வானர வீரன் தாவிச் செல்வதற்கு ஊக்கத்தை மேற்கொண்டார். ஜனககுமாரி அவரிடம் கூறினாள். அவள் முகத்தில் கண்ணீர் பெருகியிருந்தது. அவள் குரல் ஈனஸ்வரத்தில் இருந்தது. அவள் பேச்சு கண்ணீர் பெருகி தழுத்தழுத்திருந்தது. ஹனுமானே, சிங்கம் போன்ற கம்பீரம் கொண்ட அந்த சகோதரர்களை, ராம லக்ஷ்மணர்களை, சுக்ரீவனை, அவருடைய மந்திரி பிரதானிகளை அனைவரையும் நான் நலம் விசாரித்ததாக கூறு. வானரர் ஹனுமான் அரசகுமாரி சீதையிடமிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டார். அவர் இன்னும் செய்ய வேண்டிய காரியத்தில் மிகுதி இருக்கிறது என்று தீர்மானம் செய்து கொண்டார். மானசீகமாக வடக்கு திசையில் இருந்த ராமபிரானை நமஸ்கரித்தார். மனோஜவம் மாருத்த துல்லியவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராம தூதம் சிரசா நமாமி.